க்ரோ ஐபிஓ மற்றும் லென்ஸ்கட் ஐபிஓ இந்த ரெண்டு ஐபிஓக்களோட லிஸ்டிங் எப்படி இருக்கும், இந்த ஐபிஓக்களோட லேட்டஸ்ட் ஜிஎம்பி என்ன போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். க்ரோ ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பைன்லேப் ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோ ஐபிஓக்கு வருவோம். க்ரோ ஐபிஓ 3 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த ஐபிஓ ஓவராலாக 17.6 டைம்ஸ் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து 9.43 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. பட் இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாக்கு 10% ஒதுக்கியிருக்காங்க. என்ஐஏ கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 14.2 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. QIB கோட்டா தான் இந்த ஐபிஓ முழுக்க நம்பி இருந்தது. இந்த ஐபிஓவில் QIB கோட்டா மற்ற ஐபிஓஸோட கம்மியாக தான் ஆகிருக்கு. 22 டைம்ஸ் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு இந்த ஐபிஓ. பட் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் பெருசு தான். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு ரீசன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 13 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு, அதாவது 1 out of 6.5 அப்ளிகன்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 13 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு வந்து ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ரொம்ப சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். பட் எனக்கே இந்த வீடியோ போடும்போது ஃபன்னியாக தான் இருக்குது. பட் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து உங்களோட ப்ரேயராக இருக்கும். அலாட்மெண்ட் கிடைக்கலைங்கிற வேதனை போய் அலாட்மெண்ட் கிடச்சிருமோங்கிற பயம் தான் வந்து இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் ஐபிஓட மார்க்கெட் சுச்சுவேஷனில் இருக்குது. பட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 13 பேர்த்தில் 2 பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஜிஎம்பி 5 ரூபாயாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக வந்து ஐபிஓட ஜிஎம்பி 14.75% இருந்துச்சு. அடுத்து 11% இருந்துச்சு. தற்போது 5% இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் ப்ரீவியஸாக லிஸ்டான 2 ஐபிஓஸ், ஆர்க்லா ஐபிஓ மற்றும் ஸ்டென்ஸ் ஐபிஓ ரெண்டுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லிஸ்டிங் அமையலை. ஸோ இதனால் மற்ற ஐபிஓஸில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட்டில் இந்த ஐபிஓக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு, எல்லா ஐபிஓக்குமே வரவேற்புகள் கம்மியாகிட்டு இருக்கு. அதனால் வந்து ஜிஎம்பி வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. பெருசாக சப்ஸ்கிரிப்ஷனும் மற்ற ஐபிஓஸ்லேயும் ஆகிறது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஐபிஓட மார்க்கெட் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லைங்கிறனால தான். இந்த ஐபிஓவில் ஒரு வேளை மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு ஃப்ளாட்லேருந்து 4% லிஸ்டிங் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். இல்லை டிஸ்கவுண்ட்டில் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பெரிய லிஸ்டிங் அமையறதுக்கான சான்சஸ் வந்து மிக கம்மி தான். இப்போ க்ரோ ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 10 வந்து அலாட்மெண்ட் ஆகும். இந்த ஐபிஓ எக்ஸ்சேஞ்சில் நவம்பர் 12 லிஸ்ட் ஆகும். இப்போது லென்ஸ்கட் ஐபிஓட ஜிஎம்பி பார்ப்போம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அலாட்மெண்ட் கிடைச்சவங்கலாம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து அலாட்மெண்ட் எப்படி லிஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஐபிஓட ஜிஎம்பியும் வந்து டவுன் ஆகிட்டு தான் வந்திருக்கு. 11% இருந்தது ப்ரீவியஸாக, 7% கம்மியாகி தற்போது 4.4% இருக்குது இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இந்த ஐபிஓ நவம்பர் 10 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. அதாவது கம்மிங் ஒன் டே வந்து இந்த ஐபிஓ ஆக போகுது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது ஒரு பயங்கரமான நெகட்டிவ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் பக்கம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் ஆகினா கூட வந்து ஏர்லியராக இருந்ததோட வந்து பெட்டரான க்ளோசிங் தான் கொடுத்துச்சு. ஸோ ஒரு வேளை மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டுக்கு மாறினா இந்த ஐபிஓவில் ஒரு டீசெண்டான லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி அந்த டீசெண்டான லிஸ்டிங்னா ஒரு 4 to 5% வந்து இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த ஐபிஓ வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் லிஸ்ட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ப்ரீவியஸாக வந்து நிறையா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். எல்லா ஐபிஓமே நல்லா 10% ஆச்சும் டீசெண்டான லிஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இல்லாதனால ஐபிஓக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பைன்லேப்ஸ் ஐபிஓ, ஸோ கண்டிப்பாக யாரும் ஐபிஓஸ் நீ கன்சிடர் பண்ண மாட்டீங்க சம் டைம் பீரியட்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், பைன்லேப்ஸ் ஐபிஓ டோட்டலாக வந்து டே 1ல் 0.13 டைம்ஸ் தான். ஸோ இந்த ஐபிஓன்னு இல்லை, இனி வரப்போகிற எல்லா ஐபிஓஸுமே வந்து ஐபிஓ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறினா மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வரவேற்பு கிடைக்கும். இந்த ஐபிஓட ஜிஎம்பி வந்து பெருசாக ஏர்லியராகவே இல்லை, 5.43% தான் இருந்தது. தற்போது வந்து 2.4% வந்து ஜிஎம்பி டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நிறைய ஐபிஓஸ் வருது. பட் இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் சுச்சுவேஷனாலையும் அந்த ஐபிஓ சென்டிமெண்ட் ஃபேவரபுளாக இல்லாதனாலே வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐபிஓ தான். இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஸோ வேல்யூஷன்ஸ் வைஸ் வந்து யாரும் ஐபிஓ பார்த்து அப்ளை பண்ணுற போகிறது கிடையாது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, QIB இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ நல்ல லிஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எல்லாருமே பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க தற்போது ஐபிஓவில். ஸோ யாரும் வந்து வேல்யூ பார்த்து ஐபிஓக்கில் இன்வெஸ்ட் பண்ணாத காரணத்தினால தான் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து லிஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஓ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் வந்து ஃபேவரபுளாக எல்லாமே இருக்குது.
பட் நீங்கள் ஒரு ஐபிஓவில் நல்ல வேல்யூஷன்ஸ் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஐபிஓஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லிஸ்டிங் கெயின்காக கன்சிடர் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போக வரைக்கும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.